சுற்றுலா பார்க்கலாம்ல உங்கள சிந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, குளுரு 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 அப்படின்ட்டு தான் இருக்கு. ஏது இப்ப சென்னையில அடிக்கிற வெயில்ல குளுரு குளுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுருக்கேன். ஆமாங்க, நம்ம எல்லாரும் இப்போ வந்து டைரக்ட்டா காஷ்மீருக்கு போறோம். சுற்றுலா பார்க்கலாம்ல இன்னைக்கு எந்த ஊர் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீநகர் பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்னென்ன ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்க, இங்கே தல் லேக், ஜமா மஸ்ஜித், முகல் கார்டன்ஸ், நிஷாத் கார்டன், பரி மெஹல், சங்கராச்சாரியார் ஹில், அப்புறம் லால் சௌக், நம்ம லேடிஸுக்கெல்லாம் ஷாப்பிங்க்கு. ஸ்ரீநகர் கேபிட்டலாக நம்ம வந்து பர்டிகுலர்லி இந்த சம்மர் கேபிட்டல் ஆஃப் அந்த காலத்தில் சம்மர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, அப்புறம் வின்டர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இப்போ அது எல்லாமே நம்ம யூனியன் டெரிட்டரி வரும்போது ஸ்ரீநகர்லேயே பல்வேறு அட்ராக்டிவ் ஏரியாஸ் இருக்குங்க. அதை வந்து பல தரம் நம்ம பார்த்தா கூட, நம்ம நிறைய சரௌண்டிங் பியூட்டிஃபுல் ஏரியாஸ் பார்த்தா கூட ஸ்ரீநகர்லேயே பார்க்கக்கூடிய பல்வேறு இடம் கண்ணா மூடிக்கிண்டு நம்ம சொல்லுவாங்க. லால் சவுக்கு, அதில் இருக்கிற ஷாப்பிங், அது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி. ஹிஸ்டாரிக் பிளேஸுங்க அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து தால் லேக் வந்து மோஸ்ட் ஐகானிக் அண்ட் பியூட்டிஃபுல் லேக். காஷ்மீர் அண்ட் தால் லேக்கை பற்றி சொல்லாமல், ஸ்ரீநகரை பற்றி, தால் லேக்கை பற்றி பார்க்காம யாருமே வந்தது கிடையாது. ஜுவல் இன் த க்ரௌன் ஆஃப், அதில் இருக்கிற முகுடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க காஷ்மீரில். அதுதான் இந்த தால் லேக். அது ஒவ்வொரு இதுலேயும் அந்த தால் லேக்கில் ஹவுஸ் போட்ஸ் ஒரு பக்கம் இருக்குங்க, இன்னொரு பக்கம் ஷிகாரா போட்டு அப்படின்னு இருக்குங்க. அந்த போட்டில் வந்து ஆஃபன் நம்ம போட் ரைட் பண்ணுவோம். அதில் நீங்கள் பாருங்கள், அந்த நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு அதை பார்த்துருப்பாங்க. அந்த ரைடில் ட்ரெடிஷ்னல் வுடன் ஷிகாரா போட் இருக்குங்க, நீளமாக இருக்கும். இது சிரீன் அண்ட் பிக்சர்ஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். பர்டிகுலர்லி இவங்க அந்த விசிட்டர்ஸ் வந்து நிறைய ஃப்ளோட்டிங் கார்டன்ஸை பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்கும். ஹவுஸ் போட்ஸை நீங்கள் பார்த்துட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லைஃப் எப்படி இருக்குங்கிறது இந்த ஷிகாரா போட்டில் சுற்றினாலே நமக்கு அது தெரியும். அந்த ஷிகாரா போட் ரைடு வந்து ஒரு மஸ்ட் ஆகிடுது. நம்ம ஜம்மு காஷ்மீரில் எப்படி அங்கே போய் பார்க்குறோமோ, தல் லேக்கை பார்க்குறோமோ, ஷிகாரா போட் ரைட் மஸ்ட் ஆகிடுது.
ஹவுஸ் போட்ஸ் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஹவுஸ் போட்ஸ்லேயே ஸ்டே பண்ணுவாங்க. ரொம்ப யூனிக் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ப்ரொவைடிங் லக்ஸரியும் இருக்கும், அதே நேரத்தில் அது ட்ரெடிஷ்னல் காஷ்மீரி ஹாஸ்பிட்டலுக்கு இணைந்து பல்வேறு அந்த நிற்கக்கூடிய ஹவுஸ் போட்ஸ். இப்போ அண்மை காலங்களில் இந்த டூரிசம் மீண்டும் வளர தொடங்கிறதுனால ஒவ்வொரு அங்கே இருக்கிற நபர்களும் அந்த டூரிஸ்ட்டை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி ஒரு இப்போ இருக்கக்கூடிய அந்த அமைதியையும் என்ஜாய் பண்ணி அந்த ஹவுஸ் போட்ஸோட ரிவைவலை நம்ம ரொம்ப சந்தோஷமாக பார்க்க முடியுது. அங்கே இருக்கிற பீப்புளும் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. தட் இப்போ மறுபடியும் அந்த டூரிஸ்ட் இவ்வளோ அதிகமாக வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வரும்போது அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கும் அதை எடுக்குது. அதே நேரத்தில் நம்ம சுற்றி போயிட்டே இருக்கும்போது ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குங்க. எப்படி தாய்லாண்டில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு பார்ப்போமோ இதுலேயும் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்கும். பர்டிகுலர்லி அந்த ஏர்லி மார்னிங் ஷிகாரா ரைடில் உங்களுக்கு அந்த வெஜிடபிள் மார்க்கெட் வரைக்கும் கூட கொண்டு போவாங்க. அங்கே நம்ம கல்ச்சரில் அந்த கலாச்சார எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் எப்படி நம்ம அதை வாங்கக்கூடியது, அப்புறம் எப்படி அவங்க விற்கிறாங்கங்கிறத பார்த்து நீங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோடை. நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் இடங்கள் இந்த ஏரியாவில் அப்படியே பூந்து நிறைய இடங்கள் போய் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் அஸ் நெக்ஸ்ட் வீக்.